வெல்கம் டு மலை ட்ரேடர்ஸ் யூடியூப் சேனல்ஸ். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டு ஆப்போசிட்டாக என்றைக்குமே ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணப்புரம் ஃபினான்ஸோட டெக்னிக்கல் அண்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பார்க்க போகிறோம். நம்ம இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா மணப்புரம் அதோட வந்து டே சார்ட்டு, ஓகேங்களா? அதாவது மந்த்லி சார்ட்லேருந்து வந்துடலாம். இது மந்த்லி சார்ட், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் மொதல் சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸும் நம்ம வரைஞ்சிக்கலாம், சரிங்களா? இது சப்போர்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரைஸ் கரண்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா 161 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதாவது சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் மிடில் இருக்குது. ஸோ இது வந்து புல்லிஷ் சேனலில் மிடில் ஸ்டேஜில் இருக்குது. லாங் டைம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து இந்த ஸ்டேஜில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட்டை வர இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஸ்மால் டைம் ஃப்ரேமில் வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, பாருங்கள், கேப் டவுன் ஓப்பன் ஆகி அந்த கேப்பை வந்து ஃபுல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது. கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த கேப்பை வந்து ஃபுல் பண்ணுறதுக்கு அதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதை லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து லாங் டைமில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா சப்போர்ட்டில் வந்து நியர்பை சப்போர்ட்டில் இருக்குது. சப்போர்ட்லேருந்து சப்போர்ட்டுக்கு பக்கத்தில், அதாவது நியர்பை சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ மேக்ஸிமம் இது ஃபஸ்ட்டு டார்கெட், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்டு எப்படி போகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கேப்பை வந்து ஃபுல் பண்ணும். இந்த கேப்பை வந்து ஃபுல் பண்ணும். இந்த கேப்பை ஃபுல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கப்புறம் வந்து மேலே மூவ் ஆகுமா கீழே மூவ் ஆகுமா அப்படின்றது வந்து அப்பில் போகுமா இல்லை டவுனில் போகுமா அப்படின்றது வந்து இந்த இடம் தான் முடிவு பண்ணும். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேப்பை வந்து கண்டிப்பாக ஃபுல் பண்ணும். ஃபுல் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த இடத்துல என்ன மாதிரி கேண்டில் உருவாகுது அப்படின்ட்டு. ஸ்ட்ராங்காக பையர் கேண்டல்ஸ் இருந்ததுதான் போகும், இப்போ இது வந்து மேலே போகும். இல்லை செல்லர்ஸ் இருந்ததுன்னா கீழே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சினாரியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கேப்பை வந்து ஃபுல் பண்ணும். கேப்பை ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறத பொறுத்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணலாம். அப்படியே இது மேலே போனாலுமே ஒரு 230 அந்த வரைக்கும் அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே தான் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமும் போனாலும் கூட இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது லாங் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட்ஸு 2 ரெசிஸ்டன்ஸு 253 அந்த நியர்பை அந்த இருக்குது. ஸோ 250 230 அதுக்கு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கிராஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான டெய்லி க்ளோஸோ இல்லை வீக்லி க்ளோஸோ வச்சுச்சு அப்படின்னா 250, இப்போ இருக்கிற 250 53 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது வந்து டவுனில் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சப்போர்ட்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு வரும். அதாவது 138 அதாவது 138 அந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். இந்த இதில் சப்போர்ட் இந்த சப்போர்ட்டுக்கு வரும். ஒருவேளை இங்கே டவுன் ஆகி வந்துச்சு அப்படின்னா இதை டவுன் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான வீக்லி க்ளோஸோ இல்லை இதை பிரேக் டவுன் பண்ணி ஸ்ட்ராங்கான வீக்லி க்ளோஸோ இல்லை டே க்ளோஸோ வச்சுது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா 110 நியர் 100 வச்சுக்கலாம். அந்த 110 to 100 இதுக்குள்ளே வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது டவுன் சைடு வந்ததுன்னா 130 110 அந்த ரேஞ்ச். இதே இது பார்த்தீங்கன்னா அப்சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா 230 250 250 to 260 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே,
இது வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ். இப்போது ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பார்த்துருவோம். நம்ம ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய மார்க்கெட் கேப் அப்படின்னா 13,000 கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 162, ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 230 வரைக்கும் போயிருக்கு, லோயஸ்ட் வேல்யூ வந்து 138 வரைக்கும் போயிருக்கு. ஸ்டாக் பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 6.15. இது ஒரு 10 to 15 இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 148 நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புக் வேல்யூ வந்து கரண்ட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணுறப்போ 148 நல்லா தான் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 2.23 கொடுத்துட்ருக்காங்க. இது நல்ல டிவிடெண்ட் ஈல்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல டிவிடெண்ட் ஈல்டு தான். ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 13. ஆர்ஓசிஇ அப்படி பார்த்தீங்கன்னா 13.8 இருக்குது, 13.8. ஆர்ஓஇ 20.6 இருக்குது. ஸோ இது ஆர்ஓசியும் ஆர்ஓஇயும் நல்ல ரேட்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஸோ அது 2 இருக்கிறதுனால இப்போ ஸ்ப்ளிட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ப்ரைஸ் டு ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 6.15 இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 3.12 இருக்குது. இபிஎஸ் ஏன் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா 26.7 இருக்குது. டேர்ன் ஓவர் லாஸ்ட் 1 இயர் டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 12.6%. டெப்ட் கடன் பார்த்தீங்கன்னா 39,104 கோடி இருக்குது. ஸோ டெப்ட்டு கம்பேர் பண்ணி கடனை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்ட்ரெஸ்டிக் உள்ளார்ந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 400 போட்டு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த பி இருக்கு இல்லையா, பி ரேஷியோ மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி இருக்கிற நல்லதாக இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்குது. ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ புக் வேல்யூ எல்லாமே வந்து நல்லதாக இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டும் பார்த்தீங்கன்னா நல்லாமே வருஷமாக நல்லா தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி வால்யூம் இப்போ ரீசெண்டாக தான் கம்மியாக இருக்குது, வால்யூமுக்கும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. வால்யூம் இதுவும் வந்து நல்லா தான் இருக்குது. ப்ரோப்ஸ் அது பார்த்தீங்கன்னா 1.7 டைம் டு புக் வேல்யூ விட 1.07 டைம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கான்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஹேஸ் லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, அதாவது கம்பெனி வந்து லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம கம்பெனியோடைய க்ரோத்தை பண்ணுறப்போ இது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை ரிசல்ட் இதை பார்த்தீங்கன்னா கிராஜுவலி அதோடைய கம்பெனியோடைய க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ 2020 370, 261, 61, 282, 409, 393. ஸோ ஒரு கான்ஸ்டன்டான க்ரோத் கிடச்சிட்டு தான் இருக்குது. 561, 575 எல்லாமே கான்ஸ்டன்டான ப்ராஃபிட் வந்து க்ரோத் இருக்குது. சரிங்களா. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேஷியோ மற்ற ஆர்ஓ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 29% இல்லை 2009. இப்போ கரண்ட் பார்த்தீங்கன்னா 21% இருக்குது. ஸோ ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 35% வச்சுருக்கிறாங்க ப்ரொமோட்டர்ஸு. எஃப்ஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா 30% இருக்குது. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் பார்த்தீங்கன்னா 10% வச்சுருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா 23% தான் இருக்குது. ஸோ பப்ளிக் அதிகமாக இருக்குது. ஃபண்டமெண்டலி இது வந்து நல்லா தான் இருக்குது. அந்த ஸ்டாக் பிஇ மட்டும்தான் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. போக போக க்ரோத் பண்ண சரியாக இருந்தால் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். லாங் டேர்முக்கு வந்து இதை வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட்டில் வர்ற இடத்துல இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட்டில் வர்ற இடத்துக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போயே நல்ல சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ இல்லை இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த சப்போர்ட்டுக்கு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணலாம். போகிறதுக்கு லாங் டேர்முக்கு இதை வந்து நல்ல ஸ்டாக் தான். லாங் டேர்முக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணோம்னா நல்ல ரெவன்யூ குடிக்கும், நல்ல க்ரோத்தாக இருக்குது. ஸோ இது ஃபண்டமெண்டலி அண்ட் டெக்னிக்கலி பார்த்தோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மணப்புரம். ஸோ லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இதை வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான டைம். ஏன்னா மார்க்கெட் இப்போ டவுனில் இருக்குது, சப்போர்ட் நியர்பை சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இதை இந்த டயத்தில் நீங்கள் அதை வந்து லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறுபடியும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நன்றியும் அன்புடன் மலர் ட்ரேடர்.